நாளில எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை அனுப்ப போகிறார், ஒரு மாற்றத்தை, ஒரு சமாதானத்தை. ஏன்னா தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறேன்னு கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலியமா சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஒருத்தர் மேல பிரியமா இருந்தாங்கன்னா அவங்க நித்திரை இன்பமா இருக்குங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, நீ படுக்கும் போது பயப்படாத இருப்பாய், நீ படுத்து கொண்டிருக்கும் போது உன் படுக்கை உன் நித்திரை இன்பமா இருக்கும் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. நம்ம பயத்தினால இருக்கும் போது கூட தூக்கம் வராது. நாளை தினத்தை, வருங்காலத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, இது எப்படி ஆகுமோ, இது என்ன நடக்குமோன்ற ஒரு ஆன்சைட்டில தூக்கத்தை விட்டுருவாங்க. சோ ஒரு கவலைனால, ஐயோ பிள்ளைங்க கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கோமே, அவங்க எப்படி வாழ்றாங்களோ, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அந்த சூழ்நிலைகளை அவங்க எப்படி கடந்திருப்பாங்களோ அப்படின்றதுனால இரவு நேரத்துல தூக்கம் வராது. சில காரியங்கள்ல மற்றவங்களோட மேல வைத்திருக்கிற கசப்பு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க, நான் அவங்கள அப்படி பேசிட்டேன்,